வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். துளாராசி சித்திரை நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, 2 + 18 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். இப்போ இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி 9ஆம் இடத்துல இருந்து அவருடைய சொந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். இது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது 2024 முடிவு ஸ்டேஜில் இருந்து 2025 ஃபுல்லாகவே வேலை ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம், தொழில் ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம், கடன் பிரச்சனைகள், படிப்புலேயும் ஒரு சில தடைகள், நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கு ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கலாம். இது 2024 எண்டிலிருந்து. இதுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னாக்கா அது உங்களுக்கு தசாபுத்தி ப்ராப்ளம். இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்ப்போமானால், இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து போகும் 16 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன் ராகுதஸ் அப்படிங்கிறது. இது வரைக்கும் படிப்பில் உங்களுக்கு ரொம்ப தடைகள் இருந்துச்சுன்னா மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் ராகு தசையாக இருந்தாலும் சரி, எந்த தசையாக இருந்தாலும் இந்த இளம் வயதில் படிப்பில் ஒரு சில டிஸ்டர்ப் பண்ணும். அது சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு மட்டும், அதாவது 100க்கு ஒரு 10% மட்டுமே பிரச்சனைகளை கொடுக்கும். மற்றபடி வேறு யாருக்குமே ப்ராப்ளத்தை கொடுக்காது, நல்லாவே இருக்கும். ஏன்னா கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் 6ஆம் இடத்துல, தசாபுத்தி சரியில்லாதவங்க மட்டும் கொஞ்சம் நிறைய முயற்சிகளை எடுக்கணும். படிப்பு ரீதியாக நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் சரி, ரொம்ப முயற்சி பண்ணி தான் படிக்கணும். தசாபுத்தி நல்லா இருந்தது, நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, அதாவது 25 ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிருந்தா, 25னா 2025 இப்போ பரவாயில்ல, இப்போ வரைக்கும் பரவாயில்ல, 25க்கு முன்னாடியும் பரவாயில்ல, நல்லபடியாக போயிட்டுருக்கு படிப்புனா நல்லாவே இருக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. 25 உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருந்தா, அதாவது சனி பகவான் வக்கர காலங்கள்லேருந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுத்துருந்தா, உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ தசாபுத்தி சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைன்ற பட்சத்தில் நல்லாவே போகும். மற்றபடி படிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வித தடையும் கிடையாது. அது குருடைய வக்கரம் அப்படின்னு சொல்லவும் முடியாது, குருடைய நகர்வு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனோட பாதிப்பை பொறுத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ வக்கர நிவர்த்தியானா இன்னும் நல்லாயிருக்கும். 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். குரு தசை நன்மை செய்யாது. இருந்தாலும் குரு தசை ஆரம்பித்த பிறகு கூட ஒரு சில மாற்றங்களை கொடுத்துருக்கலாம். ஏன்னா 20 வயசில் ஒரு தசை ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, அந்த குரு தசை குரு புத்தியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை மாற்றத்தை கொடுக்கும். சமீப காலமாக 2024 உங்களுக்கு வேலை தேடி வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலை கிடைக்கும். அதாவது குரு தசை ஸ்டார்ட் ஆன பிறகு நிறைய பேருக்கு புதுசாக படிச்சுட்டு வேலை தேடுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வேலை பிரச்சனை வந்ததுன்னா, சரியான வேலை அமையலைன்னா, இப்போ வக்கர நிவர்த்திக்கு பிறகு அப்படி இல்லைனாக்கா குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு அருமையான வேலை அமையும், நல்லபடியாக இருக்கும். குரு நல்லா இருக்குது உங்களுக்கு கோச்சாரத்தில், நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வேலை ரீதியாக வெளிநாடு ட்ரை பண்ணியிருக்கலாம், இன்னொன்று வேலைக்காக, அதாவது தொழில் செய்ய ட்ரை பண்ணியிருக்கலாம். எந்த மாதிரியான தடைகள் இருந்தாலும் 24 எண்டிலிருந்து இப்போ கிளியர் ஆகும். அதுக்கு முன்னாடி ரொம்ப தடையாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை, நீங்கள் அதிகப்படியாக முயற்சி பண்ணணும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகள். திருமணத்தை பற்றி கவலையப்பட தேவையில்ல. இப்போ குரு கோச்சாரத்தில் நல்லா இருக்கார் உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பு. அதாவது குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். கணவன் மனைக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வக்கர நிவர்த்தியாக தான் இருக்கும் இந்த குரு பகவான். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீட்டுக்கு பயிற்சி ஆக போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதத்தில் அவர் பயிற்சி ஆவார்.
அதுக்கு முன்னாடியே இந்த வக்கர காலத்திலேயே அந்த உச்ச வீட்டுக்கு போகக்கூடிய பலன்களை கொடுப்பார். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். ஏற்கனவே வேலை கிடைச்சிருக்கோம், அந்த வேலையில் கொஞ்சம் தடங்கள்லாம் இருந்துச்சுனாக்கா மாறும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். நம்ம அதுலேயும் கணக்கில் எடுத்துக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் நகர்வு இருக்கும்போதே குரு யாராருக்கெல்லாம் வக்கரமாக இருக்கோ அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இன்னொன்று ராசிக்கு 8ல் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில், அது மாதிரி இன்னொன்று ராகு கேது நட்சத்திரத்தில் அஸ்தங்கமாகி இருக்கிறது, அதாவது சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாயிருக்கும். அது மாதிரி சனியோடு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துது. ஆனால் அது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அதாவது 2024 இருந்து 25 ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ராப்ளம் வேலை ரீதியாக நிறைய ஸ்ட்ரகிள், எனக்கு வேலை சரியாக பிரச்சனையை கொடுக்குது, எனக்கு சரியான முன்னேற்றத்தை கொடுக்கல, இல்லை சம்பள உயர்வு, ஏதோ ஒன்று வேலை சார்ந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகும். அதாவது இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா சனி உத்திரட்டாதிக்கு போயிட்டார். உத்திரட்டாதிக்கு போன பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றம். இப்போ குரு கோச்சாரத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுத்துருவார். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாதவங்களுக்கும் இப்போ கூடி வந்துடும். கிட்டத்தட்ட 29 வயசில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி எந்த வயசில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இதில் இந்த ராசிக்கு உரிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக பண்ணணும். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்க, முன்னாடி 10 வருஷத்தில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பின்னாடி 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாம் நிறைய சிக்கலை கொடுக்கும், மணி லாக் பண்ணிவிடும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு நல்லா இருக்காரு, அதை கொடுப்பார் இதை கொடுப்பாருன்னு சொல்லிக்கலாம். பின்னாடி வரக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய புத்திகள் கிடையாது. அதுக்காக பயங்காட்டலை. நீங்கள் பார்த்து தொழில் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுடைய நேரடி பார்வையில் நீங்கள் கவனமாக தொழில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வேலை செய்கிறவங்க கூட சரி எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. உங்களுக்கு ப்ரொமோஷனோ இல்லை இடமாற்றங்களோ ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா நிறைய ஏமாற்றங்களை கொடுக்கும். இருந்தாலும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஏதோ ஒரு வகையில், அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாறினாலும் சரி, அப்படி இல்லைனாக்கா சனியுடைய நகர்வுகள், அதாவது உத்திரட்டாதியிலேருந்து பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா, அந்த நகர்வுகள் இருக்கு இல்லையா, அது மூலிமா கூட உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை இதில் நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இந்த துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில். ஏன்னா சனி தசை ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதே 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ 6ஆம் இடத்துல போகும்போதே நிறைய சிக்கலை கொடுத்துருக்கு உங்களுக்கு. 6ஆம் இடத்துல போகும்போது மட்டும் இல்லை, இன்னொன்று அவரே 4ஆம் அதிபதியாக வர்றதுனால சமீப காலமாக ஒரு வருஷம் ஒரு 2 வருஷமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அதாவது வேலை ரீதியாக புரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது மட்டும் இல்லாமல் இப்போ அவரோட வீட்டில், அதாவது சதய நட்சத்திரத்தில் அது மாதிரி இருக்கும்போதும், ஏன்னா சதய நட்சத்திரம் அவரோட வீடு, அந்த வீடு கொடுத்த கிரகம் அவர் தான். இன்னொன்று ராகுவே சனியோட சேர்ந்திருந்தால், இல்லை ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சனியோட நட்சத்திரத்தில் இருந்தால் 2024 சதய நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் போகும்போது கூட வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். ஏன்னா கோச்சாரத்தில் குரு 7ஆம் இடத்துல இருந்தார், 8ஆம் இடத்துல இருந்தார். அது மாதிரி டைமெல்லாம் கூட கோச்சாரத்தில் உங்களுக்கு சரியில்லாத சூழ்நிலை. அதனால் அந்த டைம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். அது மாதிரி அதாவது 24 இல்லைனா 25 இந்த 2 வருஷத்தில் வேலை ரீதியாக யாராருக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் கொடுத்ததோ இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கிளியர் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சனியுடைய நகர்வுகள் அந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திராதிபதி தான் மெயின். அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருந்துச்சுன்னா மட்டுமே உங்களுக்கு நல்லபடியாக போகுது. அதாவது அந்த நட்சத்திராதிபதி உங்களுக்கு சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், இல்லை சனி பார்வையில் இருந்தால், இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகமும் கொஞ்ச நாளாக வக்கரத்தில் இருந்தார். இது மாதிரி டைமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம் வேலை ரீதியாக. இன்னொன்று நீங்கள் என்னெல்லாம் இப்போ வேலை ஒரு சில பேருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா நல்ல வேலை கொடுத்துரும், நல்ல ஒரு வருமானம் கொடுத்துரும். ஆனால் வீட்டில் பிரச்சனையை வைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் பண்ணுறது, பிரித்து விடுறது, இதெல்லாம் கூட ஒரு சில பேருக்கு நடந்திருக்கலாம். இந்த சனி தசை ஆரம்பித்த பிறகு கூட. இது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு மட்டுமே. ஏன்னா இந்த துளாராசிக்கும் தசாபுத்தி ரீதியாக சனி தசை அப்படிங்கிறது நன்மை செஞ்சிடும், இல்லைன்னு சொல்ல நிறைய கதை சொல்லலாம் அதுக்கு. இதே பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்க இல்லையா, அது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. அதாவது கன்னியா லக்னமாக வந்தாலும் சரி, இல்லை துலா லக்னமாக வந்தாலும் சரி, சனி பகவானுடைய நட்பு லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தை நம்பாதீங்க. அதாவது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படின்னாக்கா சுக்கிரனோட வீடு, இன்னொன்று புதனோட வீடு, சனியோட வீடு. இந்த லக்னத்துக்கெல்லாம் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடத்தை நம்பக்கூடாது. நிறைய கெடுபலன்களை கொடுக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து இந்த தொழிலெல்லாம் பண்ணணும், கவனமாக பண்ணுங்கள்.
முதலீடு பார்த்து பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா எல்லாத்துலேயும் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நான் சொல்லிட்டு பிறகு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. மெயினாக சுய ஜாதகத்தை பார்க்கலாம் கூட உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா இந்த சனி தசையில் மட்டும் தொழில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எம்ப்ளாய்க்கு சிறப்பு. எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கேட்குறீங்க, ஒரு இடமாற்றம் எதிர்பார்க்குறீங்கனாக்கா இன்றைக்கி நடக்குது நாளைக்கு நடக்கும், இல்லைனா ஒரு மாதம் கழிச்சு நடக்கும். இது மாதிரி ஏதோ ஒரு கோச்சாரத்தில் வந்து இது மாதிரி குரு வக்கர நிவர்த்தி ஆகும்போது அப்படி இல்லை குரு பயிற்சி ஆகும்போது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியாக முயற்சி போட்டிங்கனாக்கா உடனே நடக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். மணி ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுக்கும். கவனமாக தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. மற்றபடி கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் அந்த மாதிரியான இடங்களில் இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பரவாயில்ல. தொழில் வேலை வாய்ப்பு எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும். 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி, விரையாதிபதி. இந்த விரையாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஒரு சில பேருக்கு மட்டும் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. அது குருவோட சேர்ந்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில். ஒன்று குரு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவே 4ஆம் அதிபதியாக வர்றவங்களுக்கு, லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியாக வர்றவங்களுக்கு, அதாவது கன்னியா லக்கணத்துக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணமோ அந்த லக்கணத்தில் வந்து அந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருப்பார், இல்லை 4ஆம் அதிபதியோடு சேர்ந்திருப்பார். இது மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும்போது வக்ரமாகக்கூடிய காலத்தில் அந்த சேர்ந்த கிரகத்தோட காரகத்துவம் பாதிக்கப்படும். அதாவது புதன் சேர்ந்திருக்கும், புதன் அங்கே இருக்கும், 4ஆம் இடத்துல இருக்கும். இது மாதிரி நிறைய இருக்குது அதில். அது மாதிரி இருக்கும்போது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கிளியர் ஆகும். அந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு கிளியர் ஆகும். ஏன்னா புதனோட வீட்டில் தான் அவர் இருக்கார். இந்த புதனோட வீட்டில் இருக்கும்போது புதன் ஆட்சி பெற்று இருந்தாலே, அதாவது ஆட்சி பெற்று தசை நடத்தினாலே நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு ஒரு சில பேருக்கு. அதாவது இப்போ 2024 அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். இப்போ வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, அது மாதிரி நிறைய சுப விசேஷம்லாம் தள்ளி போயிருக்கும் அது இல்லையா. அதெல்லாம் வந்து சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். நினச்ச காரியம் நடக்கும். இப்போ சொத்து ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றங்கள்னாக்கா அதில் வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, உங்களுக்கு அது கிளியர் ஆகும். கிட்டத்தட்ட அந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு என்ன பிரச்சனையில் இருந்தீங்களோ அந்த பிரச்சனைகள் கிளியர் ஆகும் புதன் தசையில். புதன் தசைக்கு பாசிட்டிவ் சொல்லலாம். ஏன்னா வந்து சனி தசைக்கு சொன்ன மாதிரியோ குரு தசைக்கு சொன்ன மாதிரியோ சொல்ல முடியாது. அதனால் புதன் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு. 72 வயசுலேருந்து 79 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது உங்கள் சுய ஜாதகத்தில் நான் நிறைய சொல்லிட்டேன், நிறைய எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது என்ன ஒன்று தான். இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் கேது பகவான் இருந்தால் கூட அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்கல. ஏன்னா சனியோட வீட்டில் இருந்தால் கூட அந்த சனியை வந்து சுபத்துவமாக உட்காரணும். அவர் கூட உக்காஞ்சா பரவாயில்ல, அந்த கேது தசைங்கிறது நல்லாயிருக்கும். வெளியே வேறு எங்கேயாவது உக்காஞ்சி அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்கல இந்த கேது தசையில். அதனால் சொத்து ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மணி லாக்காக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதாவது நோய் நொடி பிரச்சனைகள், அது மாதிரி மருத்துவ செலவுகள், இதெல்லாம் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடைசி காலத்தில் பெருசாக பிரச்சனைகளை கொடுக்காது. இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகே நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். நன்றி.